இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கான வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆடி மாதம்னா அம்மனின் மாதம். முன்னோர்களை வழிபட ஆடி மாத அமாவாசை ரொம்பவே சிறப்புங்க. ஆனால் கூடுதல் சிறப்பாக இந்த ஆண்டு ஆடி அமாவாசை 2026 பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தோடு இணைந்து வந்திருக்கு. இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு குழப்பம் பல பேருக்கு உண்டு. அந்த குழப்பத்திற்கான தெளிவான ஒரு பதிவையோ இந்த ஆடி அமாவாசையில் எப்படி வழிபட்டா பித்ரு சாபத்திலிருந்து விடுபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் நமக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தில் தாங்க முன்னோர்களை வழிபட்டு அவங்களுடைய ஆசையை பெறுவதற்கான முக்கியமான நாள் இந்த ஆடி அமாவாசை. வருடத்தில் ரொம்ப முக்கியமான அமாவாசையில் இந்த ஆடி அமாவாசை ஒன்றுங்க. இந்த ஆண்டு சூரிய கிரகணமும் இணைந்து வரப்போகுது. இதனால் வழக்கமான முன்னோர் வழிபாட்டினை நம்ம செய்யலாமா, தர்ப்பணம் கொடுக்கலாமா, எவற்றையெல்லாம் செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்கலான்னு தான் பல சந்தேகம் மக்களிடம் இருக்குது. அதற்கு தெளிவான ஒரு பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்த்திங்கன்னா சூரிய கிரகணமும் அமாவாசை இரண்டுமே முக்கியமான சக்தி வாய்ந்த நாளாக அமைய போகுது. அதிலும் தட்சிணாய காலத்தில் துவக்கமாக வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுக்கு, அம்பிகை வழிபாட்டுக்கு முக்கியமான நாளுங்க. கிரகணத்தின் போது கோவில்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அடைக்கப்படுவது ஆனால் வழக்கம். இந்த சமயத்தில் மந்திர ஜபம் தவிர மற்ற பூஜைகள் வழிபாடுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனால் சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை இரண்டும் இணைந்து வரக்கூடிய நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா கூடாதான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசையில் ரொம்ப முக்கியமான அமாவாசைனா ஆடி மாகாளி அமாவாசை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை நிறைவேற்ற முடியவில்லைனா கூட இந்த 3 அமாவாசைகளை தவற விடாமல் அவசியம் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களும் பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தினர் செய்யக்கூடிய பார்த்திங்கன்னா வழிபாடுகள், தர்ப்பணங்கள்னே தானம் ஆகியவற்றை நேரடியாக பூமிக்கு வந்து ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசி தருவாங்க. இப்படியே அவங்க பார்த்திங்கன்னா ஆசி வழங்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசையில் பித்ருதோஷம் உள்ளிட்ட ரொம்ப கடுமையான துன்பத்தில் இருந்து விடுபடுவதை சிறப்பான ஒரு வழிபாட்டு நாள். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை நாளிலேயே சூரிய கிரகணமும் இணைந்து வந்திருக்கா. இதனால் தர்ப்பணம் செய்யலாமா கூடாதா, முன்னோரே அருளே பெற என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை. திதி தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அதிகாலை 2:11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 12:16 மணிக்கு நிறைவடையுது. ஆனால் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:04 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4:25 மணி முடிவடையுது. இந்த கிரகணம் இரவு நேரத்தில் வருதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாதுன்னு விஞ்ஞானிகளும் சொல்லிட்டாங்க. இதனால் கோவில் நடையடைப்பு போன்றவை இந்த நாளில் இருக்காது. பொதுவாகவே அமாவாசை நாள்னா சூரிய கிரகணம் வரும். இருந்தாலும் இரவு நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரகண தோஷம் எதுவும் ஏற்படாது. இதனால் நீங்கள் வழக்கமான முறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாங்க. கிரகண நாளில் மட்டும் அமாவாசையில் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதால் செய்யக்கூடிய தான தர்மம், புண்ணிய நதிகளை நீராடுவது, காகத்துக்கு உணவு வைப்பதுன்னு பித்ரு தோஷத்தை நீக்கிடுங்க. இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு தான் சூரிய கிரகணம் நிகழ இருக்குது. இதனால் வழக்கம் போல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை எழுந்து சூரிய உதயத்துக்கு பிறகு நதிகள், கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் கொடுத்துடுங்க. அதே போல் பகல் நேரத்தில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைப்பது, காகத்திற்கு உணவு அளிப்பது போன்ற சடங்குகளை தவறாமல் செய்தால் ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இருண்ட வாழ்க்கையே பிரகாசிக்கக்கூடிய அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. நம்முடைய பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவித்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அனுபவிக்க எந்த கஷ்டமும் இல்லைன்னு
தள்ளப்படக்கூடியவங்க ஆடி அமாவாசை நாளில் இந்த முறையில் ஆலயத்துக்கு போய் வழிபடுங்க. இந்த நாளில் அன்னதானம் செய்ய இயலாதவங்க கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பலிப்பீடத்துக்கு பூஜை செய்து வழிபடுங்க. இது மட்டும் இல்லை, அஸ்திர பூஜைன்னு சொல்லுவாங்க. தெய்வத்திடம் இருக்கக்கூடிய ஆயுதத்தை செய்யக்கூடிய பூஜைங்க. இந்த பூஜைகளில் ஏதாவது ஒரு பூஜை செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பலவிதமான மாற்றங்கள் உண்டாகும். அதே போல் கொடிமரத்திற்கு முன்பாக மறுபடியும் உங்களுடைய வேண்டுதலை முன் வச்சுட்டு அடுத்ததாக சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தில் நின்று சுவாமியை பார்த்தபடி உங்களுடைய வேண்டுதலை முன்வைங்க. இப்படி நீங்கள் 3 இடங்களையும் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முன் வச்சு இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா நிகழக்கூடியது நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் தெரியுமா முழு சூரிய கிரகணத்தையும் விவரத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் 2வது கிரகணமாக நீங்களே இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்து முடிச்சிச்சு. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் எப்போது நிகழ்ந்ததுன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ இருக்குங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் நேராக வந்தால் சூரிய கிரகணம் ஏற்படும். அந்த நேரத்தில் தான் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் அதனுடைய நடுப்பகுதியை மட்டும் மறைக்க ஒரு சிறப்பு வகை கிரகணங்க. இதே வளைய சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் சூரியன் முழுவதும் மறையாமல் அதனுடைய சுற்றுப்பகுதி மட்டும் ஒரு வளையம் போல தெரியும். இதனால் இதே ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. 2026ஆம் ஆண்டு சூரிய கிரகணம் 2 நிகழ்வு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு. இது தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா, அண்டார்டிகா பகுதியில் தெளிவாக பார்த்தாங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியலைங்க. அடுத்தபடியாக இந்த 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு நிகழ இருக்கு. இந்திய நேரப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் பகுதி நிலை இரவு 9:04 தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 4:25 முடிவடையும். இந்த சூரிய கிரகணத்தின் முக்கிய நிலை பார்த்திங்கன்னா 6 நிமிடங்கள் 23 வினாடிகள் நீடிக்க இருக்கு. இந்த காரணமாக இந்த சூரிய கிரகணம் இதுவரையிலான கிரகணங்களே ரொம்ப நீண்டதாக அழைக்கப்பட இருக்குங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. சூரிய கிரகணம் நிகழும்போது இந்தியாவில் இரவு நேரமாக இருக்கும். அதனால் இயல்பாகவே இந்த கிரகணம் இந்தியாவில் இருந்து தெரியாதுங்க. இந்த 12ஆம் தேதி இந்தியாவில் இருந்து தெரியாதுன்னு சொன்னதால் நெருப்பு வளையன்னு அரிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியாது. இருந்தாலும் நாசா போன்ற யூடியூப் சேனலில் லைவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணத்தை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகள் பார்க்க வாய்ப்புண்டுங்க. மேலும் கிரகண காலத்தின் போது பார்த்திங்கன்னா மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசினர் பார்த்திங்கன்னா மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மகர ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நிதி சார்ந்த விஷயங்களை அவசர முடிவுகளை எடுக்காதீங்க. குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை இந்த நேரத்தில் வெளியிட வேண்டாம். மேலும் இந்த கிரகண காலத்தின் போது பார்த்திங்கன்னா யாரிடமும் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. கோவிலில் நடை சாத்தப்படாது. ஏன்னா இரவு நேரத்தில் நிகழக்கூடிய கிரகணத்தால் பார்த்திங்கன்னா எந்தவித தோஷமும் ஏற்படாதுங்க. சூரிய கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க பாருங்கள். பாதுகாப்பு கண்ணாடிகள் இல்லாமல் நேரடியாக பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தை பார்க்காதீங்க. அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மறக்காமல் வழிபடுங்க. மேலும் ஆடி மாத அமாவாசையில் நிகழக்கூடிய கிரகணமாக இருப்பதால் காலை நேரத்திலே உங்கள் முன்னோர்களுக்கு தரக்கூடிய திதி, தர்ப்பணம் முதலியவற்றை தவறாமல் நீங்கள் தந்துடுங்க. குறிப்பாக காகத்திற்கு இந்த நேரில் பார்த்திங்கன்னா எள்ளும் தயிர் சாதமும் கலந்து வைங்க. காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு படையலிட்டு வழிபட்ட பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி அமாவாசையில் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் எப்போதும் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, பெற்ற பிள்ளைங்க மட்டும் தன்னுடைய தந்தைக்காகவோ தாய்க்காகவோ இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். அவர்களுக்கு படைத்த உணவை மதியம் எடுத்து சென்று சாப்பிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்போவது
சூரிய கிரகணத்தை பார்த்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணான்னு பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.